ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி பரஸ்வதியா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சர்வலோகமும் கிரகங்களால் இயங்குகின்றது. ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு காரியம் நடந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நடந்தாலும் சரி, உலகத்திற்கு நடந்தாலும் சரி, கிரகங்களால் மட்டுமே சர்வலோகமும் இயங்குகின்றது. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக இதை சிறந்த முறையில் முன்வைத்து டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம். இந்த டிசம்பர் 1 முதல் 31 வரை, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை, இதில் இந்த கார்த்திகை மாதத்தில் பிற்பகுதியில் ஒரு முக்கிய விழா, தெய்வீக விழா, கார்த்திகை தீபம். ஒவ்வொரு வீட்டிலும் தீய சக்திகள் அடியோடு அழியக்கூடியது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தீய சக்திகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். இந்த 3/12/2025 அன்று கார்த்திகை தீப விழா கொண்டாடப்படுவதால் தீய சக்திகள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வீட்டை விட்டு வெளியேறும். அடுத்து 2026 பிறக்கக்கூடிய ஒரு புத்தாண்டுக்காக கிரகங்கள்லாம் ஒன்று சேருகிறது. முதலில் 6/12/2025 அன்று செவ்வாய் தனுசுக்கு வர்றார். என்னென்ன கிரக பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க. ஆக அடுத்தது அதே 6/12/2025 அன்று புதனாகப்பட்டவன் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசியில் இருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மிக முக்கிய பயிற்சி, குருவினுடைய அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது 21/12/2025. அதிச்சார பயிற்சி முடிவடைந்து முன்னோக்கி போன குரு பகவான் பின்னோக்கி மீண்டும் மிதுனத்திற்கு வருகிறார். இதனால் யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள், யாருக்கெல்லாம் சிறந்த முன்னேற்றமான சாதிக்கக்கூடிய பலன்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 22/12/2025 அன்று தனுசுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். தனுசு ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஆக இப்ப அடுத்தது இந்த புதன் விருச்சகத்துக்கு வந்தார் இல்லையா, துலாத்திலிருந்து விருச்சத்துக்கு வந்தார். அந்த விருச்சகத்திலிருந்து என்ன பண்றாரு, அவரும் தனுசுக்கு வந்துடுறார். ஆக ஏற்கனவே செவ்வாய் தனுசுல இருக்கு, அடுத்து சுக்கிரன் அங்க வந்துடுறாரு, இப்ப அடுத்ததாக புதன் அங்க வந்துடுது. ஆக இந்த 3 கிரகங்களும் தனுசு ராசியில் பல நல்ல யோகங்களை, புத்தாண்டில் நல்ல யோகங்களை உருவாக்குவதற்கு, படைப்பதற்கு, பலன் வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறன. அது டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்டு விடுகின்றது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் புத்தாண்டுக்கான பலன்கள் உங்களுக்கு இப்பவே தயாராகிவிட்டது. ஆக இதனால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது, என்னென்ன ஒரு அபிவிருத்தி ஆக போகின்றது, பொருளாதார முன்னேற்றம் எந்த அளவுக்கு ஏற்பட போகின்றது என்பதை தெல்ல தெளிவாக, தொழில் விருத்தி, பொருளாதார முன்னேற்றம், சுப நிகழ்ச்சிகள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் எல்லா ராசிகளுக்குமே பார்க்க போகிறோம். ஆக இது பொதுவான பலன். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் பிரம்மன் ஒரு தலையெழுத்து, தனியாக ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போறதில்ல. இங்கே சொல்றது ஒரு பொது பலன். இது ஒரு 60% 70% எடுத்துக்கணும். உங்களுடைய ஜனன பிறந்த ஜாதகம் மட்டுமே உங்க வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை தரும். உண்மையான யோகங்களை தருவது உங்க ஜனன ஜாதகம் மட்டும்தான். ஆகவே ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் செய்து வெற்றி அடைய வேண்டும். கீழே உள்ள நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா?
ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம். டிசம்பர் மாத பலன்கள் ரிஷபராசினியர்களே, உங்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள். முதலில் டிசம்பர் மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. 3ஆம் இடத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும், பதவி யோகம், தொழில் முன்னேற்றங்கள், பயணங்கள், கம்யூனிகேஷன் தொழில், கம்ப்யூட்டர் சம்பந்தம், ஐடி சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய நிலையும், நல்ல பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய நிலையும் உறுதியாகும். பண வருமான முன்னேற்றத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? இது உங்களுக்கு கார்த்திகை 21 வரை. இந்த கார்த்திகை 21க்கு அப்புறம் குரு திரும்ப உங்கள் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வந்துடுறார். ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ 2ஆம் இடத்துக்கு காலப்புருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, தனத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் பதவி யோகத்துக்கும் வியாபாரத்திற்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் குடும்ப வருமானத்திற்கும் எந்தவித பாதிப்பும் மேலும் மேலும் முன்னேறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். 2ஆம் இடத்துல தனஸ்தானம் இல்லையா? அப்போ தனஸ்தானத்தில் தனகாரம் மீண்டு வரும் பொழுது தனத்துக்கும் வருமானத்துக்கும் முன்னேற்றத்துக்கு சிறப்பாக இருக்கும். சரி, ஆக அடுத்ததாக, அதாவது அதிச்சார பயிற்சி முடிஞ்சு உங்கள் இடத்துக்கு வந்துடுறார் குரு பகவான். அடுத்ததாக 6/12/2025 அன்று செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துல ஏற்கனவே யார் இருக்கா? சூரியன், செவ்வாய், சுக்கிரன். ஆக அந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும். இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பிரச்சனைகள், தேவையில்லாத வழக்கு, வம்பு வழக்குகள், கலகங்கள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் மாறக்கூடிய கிரக அமைப்புகள். புரிஞ்சுட்டீங்களா? 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து மேலும் அந்த 4ஆம் அதிபதி சூரியனாகப்பட்ட அந்த இடத்துல இருந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகளில், பூமி பிரச்சனைகளில், இல்லாத பொருளாதார கடன் பிரச்சனைகளில் கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டை வந்திருக்கும், பெரிய பிரச்சனை வந்திருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் மாறக்கூடிய கிரக அமைப்புகள். அப்போ செவ்வாய் முதல்ல என்ன பண்ணுறாரு? தனுசுக்கு வந்துடுறார். அடுத்ததாக அந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் கொஞ்ச நாள் அங்கே இருக்கார். 6/12/2025 விருச்சிகத்துக்கு வரக்கூடிய புதனாகப்பட்டவன் 25/12/2025 அவரும் தனுசுக்கு வந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22/12/2025 சுக்கிரனும் தனுசுக்கு போயிடுறார். அப்போ இந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கிரகங்கள்லாம் குரு வீட்டுக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும். பூமி கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவு தீரக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் தனுசுக்கு போயிடுது. அப்போ தனுசுக்கு போகும்போது குருவான் உங்களுக்கு 21ஆம் தேதி அதிச்சார பயிற்சி முடிவடைஞ்சு உங்கள் 2ஆம் இடம் மிதுன ராசிக்கு வந்துட்டார் இல்லையா? அப்போ வரும்போது அந்த இடத்துலேருந்து இந்த 4 கிரகத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடார். சூரியனை பார்க்குறாரு, செவ்வாயை பார்க்குறாரு, புதனை பார்க்குறாரு, சுக்கிரனை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு 4ஆம் இடம் சூரியன் பூமி, இடம், வாசல், பதவி, வாகன யோகம் தரக்கூடியவர். அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? சுக்கிரன் கணவன் மணி பிரச்சனைகள், சுக்கிரன் அந்த இடத்துல இருந்து குரு பார்வை வரும்போது கணவன் மணி ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், வருமானங்கள் அதிகப்படும். அடுத்து புதன் அவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, தனஸ்தானம், வியாபாரம், சொத்து பொத்துக்கள், பூரிய சொத்துக்கள் இந்த பிரச்சனையும் குருவனுடைய பார்வையால் அதுவும் தீர்ந்துடும். இதுதாங்க இந்த டிசம்பர் மாதம். ஆக இத்தனை கிரகங்கள் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் தனுசுலேருந்து குருவால் பார்க்கப்படும் போது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். ஆக இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா
நீங்கள் என்ன காரியம் நல்லபடியாக முடியணும், இந்த காரியத்தை தொடங்கினா வெற்றி அடையுமா, கல்யாணம் முடிக்கலாமா, என்னென்ன பிரச்சனைகள் எப்போ சரியாகும், இதை மாதிரிலாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அது கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.